வணக்கம் நேர்களே. இன்று நம்ம பார்ப்பது அதிமுகவில் அண்ணாமலை இரட்டை இலை துளிர்க்கும் என்ற தலைப்பை பற்றி பேசுவோம். அதாவது அதிமுகங்கிற கட்சி தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் ஆட்சி செய்த கட்சி, அதாவது அதிக வருடங்கள் ஆட்சி செய்த கட்சி அதிமுக. அந்த கட்சி தொடர் தோல்விகளை சந்தித்தது கிடையாது. காரணம், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்து 5 வருடத்தில் ஆட்சியை பிடிச்சார். அந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்றிருந்தார். காரணம், ஒரு மாஸ், சினிமாங்கிற மாஸ். அவர் ஏற்கனவே ஒரு கட்சியில் திமுகவில் பயணித்து எம்எல்ஏ இருந்து அதில் ஃபுல்லாக எல்லா அரசியல் விஷயங்களையும் கற்று தேர்ந்தவராக இருந்தார். அதனால் 5 வருடத்தில் ஆட்சியை பிடிச்சாலும் அந்த ஆட்சியை நல்லபடியாக கொண்டு செல்ல எல்லா கெப்பாசிட்டியும் அவருக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அவர் மறைவுக்கு அப்புறமா அந்த இயக்கத்தை நடத்த அதே போல் ஒரு மாஸ் லீடர் தேவைப்பட்டாங்க. ஆனால் அந்த இடத்த ஜெயலலிதா அருமையாக ஃபில் பண்ணாங்க. அவங்க ஒரு ஹீரோயினாக நடித்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. காரணம், அவங்க ஆளுமை, ஆணித்தரமான ஆளுமை. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சாங்க. இது பப்ளிக்கில் பெண்கள் மத்தியில் அவங்களுக்கு ரொம்ப ஈர்ப்புத்தன்மை ஏற்பட்டு பெண்கள் அனைவரும் ஜெயலலிதா அவருடைய வாக்காளர்களாக இருந்தாங்க. அதனால் ஜெயலலிதா இருக்கும்போது யாருமே ஒரு 3வது அணி அங்கே உள்ளே வர முடியல. காரணம், ஜெயலலிதாங்கிற மாஸ் இருந்தாங்க. அவங்க மறைவுக்கு அப்புறமா அந்த கட்சி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தோன்று கொண்டே இருக்கிறது. தொடர் தோல்விகளை சந்தித்து கொண்டே இருக்குது. எடப்பாடியார் அவர்கள் ஜெயலலிதா ஏற்படுத்தி கொடுத்த வெற்றியில் அவர்கள் முதலமைச்சராக 4 வருடம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ 2021 தேர்தலில் தோத்தாங்க. 2024 எம்பி எலெக்ஷன்லையும் தோற்று போயிட்டாங்க. கட்சி பயங்கரமான அடி வாங்கிச்சு. அதுக்கப்புறம் இப்போது இந்த 2026 சட்டசபை தேர்தலில் 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. நடுவில் ஒரு புயல் விஜய்ங்கிற ஒரு மாஸ் உள்ளே வந்தோடனே ஏற்கனவே இருந்த ஒரு மாஸ் அடி வாங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு ஜெயலலிதா இப்போ இருந்திருந்தாங்கன்னா இந்த விஜய் உள்ளே வந்திருக்க முடியுமா? இப்போ முதலமைச்சர் ஆயிருக்க முடியுமா? கண்டிப்பாக வந்திருக்க முடியாது. அவரும் வந்திருக்க மாட்டார். இங்கே ஒரு கேப் இருக்குன்னு தெரிய போய் தான் அவரும் உள்ளே வந்தார். அதனால் இந்த மாஸ் வரவும் அந்த மாஸ் அடி வாங்கிச்சு. இப்போ அதிமுகவுக்கு தொடர் தோல்வி. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாஸ் லீடர் வேணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் அந்த கட்சி அடுத்த தமிழ்நாட்டில் பயணிக்க முடியுங்கிறத பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலன்னா கூட நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அதன் பிரகாரம் இன்றைக்கி அதிமுகவுக்கு ஒரு தலைமை வேணும். அந்த தலைமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சினிமா உலகத்துலேயே பெரிய ஆள் இருக்காங்களா? இப்போ விஜய் வந்துட்டார். அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு தான் ஒரு பெரிய ஒரு தலைமை வரும் சினிமாவில். இப்போ அது விஜய்க்கு கண்டிப்பாக அடி வாங்கும். அந்த நேரத்தில் அவங்க அரசியல் வந்தோன்னா அந்நேரம் விஜய் காலி ஆகிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு தலைமை பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே கிடையாது. இப்போ கரண்டில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு விஷயம் யாருன்னா அண்ணாமலை. எஸ், அண்ணாமலை ஒரு பெரிய தலைவர், சினிமா நடிகர் அப்படி இப்படின்னு பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் பிஜேபி தலைவராக இருந்து அந்த கட்சி தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாமல் இருந்த காலத்தில் கூட அதை கடைசி மக்கள் வரைக்கும் கொண்டு சென்றார். காரணம், நேர்மைங்கிற ஒரு தகுதி இருந்தது. அடுத்தால அவருக்கு எல்லா ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் புட்டு வச்சு பேசக்கூடிய திறமை இருக்குது. அந்த அளவுக்கு இருந்ததுனால இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு வந்தது. ஆனால் அவர் பிஜேபியில் இருந்ததுனால அவரால் ஜெயிக்க முடியல. ஆனாலும் ஒரு பிரபலமானவராக ஆயிட்டார். இன்றைக்கி தனியாக தனி இயக்கத்தை ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அந்த இயக்கமும் நல்ல ஒரு ஆதரவு இருக்குது. வருங்காலத்தில் நல்லா வளர்ந்து வர்ற இயக்கமாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தலைவர் இப்பொழுது அதிமுகவில் இருந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். ஸோ அந்த தொண்டர்கள், அதிமுக இருக்கிற தொண்டர்கள் பலவீனமாக இருக்காங்க, மனச்சோர்வில் இருக்கிறாங்க. இத்தனை நாள் அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா பதவி, அதுக்கு அடுத்தால பொறுப்பு, அதில் 2த்துலேயும் அனுபவிச்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே தொடர்ந்து இப்போ அந்த கட்சிக்கு இங்கே ஒன்றும் கிடையாது, நம்ம பின்னோக்கி தான் போவோம், அதனால் இந்த கட்சியில் இருந்தால் நம்மளால் பொழப்ப ஓட்ட முடியாதுன்னு தெரிஞ்சு தாவேகாவுக்கு எம்எல்ஏ ஆகி ராஜினாமா பண்ணிட்டு போகிற அளவுக்கு இந்த கட்சி நிலைமை இருக்குன்னா பார்த்துங்க. அப்படி போகிறாங்க. அப்படி போகிறதுனால அந்த கட்சி தோண்டு விடாது. அந்த தொண்டர்கள் அங்கே தான் இருப்பான். அவன் தொண்டர் போக மாட்டான். இப்போ அவனுக்கு யார்? எடப்பாடியார் இருக்கிற வரைக்கும் அவன் இருப்பான். ஆனாலும்
இன்னும் அந்த தொண்டர்கள் ஒரு தேர்தலில் வேலை செய்கிறதுக்கோ, அந்த கட்சியில் இருக்கிறவங்க வந்து நம்பிக்கை அந்த கட்சியில் இருந்து ஒரு எம்எல்ஏ போஸ்ட்டில் செலவு செஞ்சு வேலை செய்கிறதுக்கோ ஒரு நல்ல ஒரு தலைமை வேணும். நம்பிக்கையான மக்கள் இடத்துல பிரபலமான எதிர்பார்ப்புள்ள ஒரு தலைமை வேணும்னா இப்போ இருக்க சாய்ஸ் அண்ணாமலை தான். அதுக்காக எடப்பாடியார் வந்து இது விட்டுட்டு அண்ணாமலை கொடுக்கணும் இல்லை. அண்ணாமலைக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க. அவருடைய வளர்ச்சியை பார்த்து கட்சியில் நீங்கள் ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு அண்ணாமலையும் ஒத்துக்கணும். அதுக்கு ஏற்கனவே அதிமுகவில் சில மாவட்ட செயலாளர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. நல்ல விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் கட்சியில் எல்லா பொறுப்பில் இருக்கவங்க யோசிக்கணும். அதாவது நம்ம கட்சி வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது. இந்த கட்சி திருப்பி தூக்கணும்னா ஒரு மாஸ் லீடர் வேணும், கட்சிக்கு வேணும். தன்னலம் கருதாமல் சிந்திக்கணும். அப்படி சிந்திச்ச ஒரு குரூப்பு இப்போ குரூப்பு இன்றைக்கும் அதிமுகவில் இருக்குன்னா அது ஆச்சரியமான விஷயம். அவங்க இந்த மாதிரி சிந்திச்சிருக்காங்கன்னா வரவேற்கத்தக்கிறது. இப்போ அண்ணாமலையை உள்ளே கொண்டாந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கட்சி அடுத்த வர எலெக்ஷன்லேயும் அது போட்டியிடும். அடுத்தால வளர்ந்து வளர்ந்து வரும். இது நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். ஆனாலும் நம்ம எடப்பாடியார் கையில் தான் எல்லாம் இருக்குது. அவர் ஏற்கனவே கட்சியில் உள்ளவங்களையே ஒதுக்கி வச்சார். திருப்பி வந்து நாங்கள் சேருவோம், ஒன்று சேருவோம்னா கூட அவர் சேர்க்கலை. ஏன்னா அவருடைய ஆளுமை எங்கே பறிபோயிடுமோன்னு பயந்துட்டு தான் எல்லாமே அவர் ஒதுக்கி வச்சார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை உள்ளே வந்தால் இவர் ஏற்றுக்குவாராம். ஒருவேளை இவருடைய முயற்சியால் தான் அண்ணாமலை உள்ளே கொண்டு வரணும் ஒரு நிகழ்வு நடக்குதா என்னன்னு புரியல. எல்லாருமே எடப்பாடி கையில் தான் இருக்குது அதிமுகவுடைய வளர்ச்சி.